இந்த சமூகத்தில் காமம் இயல்பான ஒன்றாகிவிட்டது. ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் தேடுவது ஒரு ஆத்மார்த்தமான இணைப்பைத்தான், முன்பின் தெரியாத யாரோ ஒருவரை அல்ல. இது உங்கள் உள்ளுக்குள் வெறுமையாக்குகிறது. பேராசை, அதாவது அளவுக்கு மிஞ்சி உண்பது, குடிப்பது, போதைப் பொருட்களை பயன்படுத்துவது. உண்மையில் உங்கள் ஆன்மா நல்வாழ்வை விரும்புகிறது. ஆனால் இந்த சமூகம் தனது வியாபாரத்திற்காக உங்களை அதிகம் நுகர வைக்கிறது. பொருளாசை, நீங்கள் மீண்டும் மீண்டும் உலகப் பொருட்களை தேடி அலையும் போது உங்கள் ஆன்மாவோ உண்மையில் பிறருக்கு வாரி வழங்குவதையே விரும்புகிறது. பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொள்வதும் நம்மை துன்புறுத்தியவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறதும் ரொம்ப சுலபம். ஆனா நம்ம மனசுக்குள்ள மத்தவங்களை நேசிக்கத்தான் நாம விரும்புறோம். கோபம் என்பது மற்றவர்கள் மீது நாம் காட்டும் ஆத்திரம். ஆனால் உண்மையில் நாம் செய்ய வேண்டியது நீதிக்காகவும் உண்மைக்காகவும் நம் மனதிற்குள் இருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகவும் குரல் கொடுப்பதே ஆகும். சோம்பல் என்பது அதிக நேரம் தூங்குவது. ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு போதிய உறக்கமே கிடைப்பதில்லை. நீங்கள் எந்நேரமும் ஓடிக்கொண்டே இருக்க விரும்பலாம். சாத்தான் உங்களை சோம்பலில் வீழ்த்த முடியாவிட்டால் உங்களை ஓயாத வேளையில் சிக்க வைத்து விடுவான். ஆழத்தில் உங்கள் ஆன்மா அமைதியைத்தான் தேடுகிறது. அகந்தை, அதாவது அதீத தன்னம்பிக்கை மற்றும் நான் சொல்வதுதான் சரி என்ற கர்வம். ஆனால் ஆழத்தில் உங்களை நீங்களே வெறுக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் விரும்புவது உங்கள் மீதான அன்புதான். இந்த தவறுகளில் நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் அதற்கு நேர்மாறாக உங்கள் ஆன்மா உண்மையில் எதை தேடுகிறதோ அதை உங்களால் அடைய முடியும்.